அறையில் படுத்திருந்த தினகருக்கு உள்ளமெல்லாம் தித்திப்பு. 4 வருட இடைவெளிக்குப் பின் முதலிரவு. வனிதா இன்று மதியம்தான் வீடு வந்து சேர்ந்தாள். 8, 10 வயது ராமு கோமு குழந்தைகளுடன் கார் எடுத்துக்கொண்டு சென்று சென்னை விமான நிலையத்திலிருந்து அவளை அழைத்து வந்தான். அவளுக்கு துபாயில் வேலை. கை நிறைய பணம், குழந்தைகளுக்கு விதவிதமான துணிமணிகள், விளையாட்டுப் பொருட்கள், தின்பண்டங்கள், கணவனுக்கு ஃபேன் சட்டைகள், துணி வகையாராக்கள் அள்ளி வந்திருந்தாள். 4 வருட ஏக்கம். மணி 10க்கு மேலாகியும் பிள்ளைகள் தூக்கம் பிடிக்காமல் அம்மாவின் கழுத்தை கத்திக்கொண்டு அடுத்த அறையில் படுத்திருக்கிறார்கள். அவர்கள் தூங்கிய பிறகு இவள் கணவனிடம் வர வேண்டும். அவர்கள் எப்போது தூங்குவார்களோ தெரியாது. ஆனால் அவர்களின் தொணதொணப்பு பேச்சு முடிந்துவிட்டது. சீக்கிரம் தூங்க வேண்டும், தூக்கம் வந்துவிடும். 10 சதுரத்திற்கு வீடு, கட்டில், மெத்தை, தொலைக்காட்சி பெட்டி, தொலைபேசி, இந்தியாதி என்று பணக்காரத்தனமான வாழ்க்கை. தினகர் நினைத்து கூட பார்க்காத ஒன்று. அவன் செய்த விவசாய கூலி வேலையில் இதெல்லாம் சத்தியமாய் முடியாது. எல்லாம் உருவாக்கியது வனிதா. தினகர், வனிதா பெரிய படிப்பாளிகள் இல்லை. 10, 8ஆம் வகுப்புகள். உறவு முறை காலகாலத்தில் முடிச்சு போட கட்டிய மனைவிக்கு கஞ்சி ஊற்ற வேண்டும் என்கிற கட்டாயத்தில் விவசாய கூலியாக வேலையை தொடங்கி தினகர் கோமுவை பெற்று குடும்பத்தை காப்பாற்றினான். வனிதா குடும்ப பெண்ணாக இருந்தாள். சின்னவனுக்கு 4 வயதாகும் போதுதான் அதிர்ஷ்டம் அவள் வீடு தேடி வந்தது. பக்கத்து ஊர் பரமு தினகருடன் படித்தவன், பாலிய நண்பன். துபாயிலிருந்து வந்தான். நண்பனை பார்க்க வந்த நண்பனுக்கு அவன் அடிமட்ட கூலி வேலை செய்வதும் 2 பிள்ளைகளை வைத்து கொண்டு கஷ்டப்படுவதும் புரிந்தது. இருவரும் வீட்டு வாசலில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது தினகர், ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்திக்கிறியா? பரமு கேட்டான். துபாயில எனக்கு தெரிஞ்ச பெரிய பணக்கார குடும்பம், ரொம்ப நல்லவங்க. வீட்டு வேலை, குழந்தைகளை பராமரிக்க ஒரு நல்ல பெண்ணா வேணும்னு என்கிட்ட கேட்டாங்க. இந்தியாவுல அப்படிப்பட்ட பெண்ணா இருந்தா சொல்லு, விசா கொடுத்து அழைச்சிக்கிறோம், நல்ல சம்பளம் தரோன்னு சொன்னாங்க. எனக்கு உன் மனைவி அந்த வீட்டுக்கு சரியா இருப்பாங்கன்னு தோணுது. என்ன சொல்ற, அனுப்பலாமா? ஆனா எனக்கு உன் மனைவிக்கு துணையா இருக்க முடியாது. எனக்கு அந்த வீட்டை தாண்டி தொலைதூரத்துல வேலை. இவங்கள கொண்டு விட்டதோ என் வேலை முடிஞ்சது சொன்னான். தினகருக்கு விருப்பமில்லை. பார்க்கலாம், பட்டும் படாமல் தலையாட்டினான். என்ன தலையாற்ற, சரியா சொல், விருப்பமா இல்லையா? கராராய் கேட்டான். மனைவிய வெளிநாட்டுல சம்பாதிக்க விட்டுட்டு நாம எப்படி இங்க நிம்மதியா இருக்கிறது, கஷ்டப்படுறது என்றான். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. நல்லா யோசனை பண்ணி சொல்லு. சரினா நான் கிளம்புறதுக்குள்ள எல்லாம் ஏற்பாடு செய்து கையோட அழைச்சு போறேன்னு சொன்னான். அதற்கப்புறம் அவர்கள் இதை பற்றி பேசாமல் வேறு பேசி சிறிது நேரத்தில் கலைந்தார்கள். தினகர் வீட்டை விட்டு அவனோடு சிறிது தூரம் வரை சென்று வழி அனுப்பி வைத்துவிட்டு திரும்பினான். என்ன யோசிச்சிங்க? காத்திருந்த வனிதா ஆள் உள்ளே நுழைந்ததும் கேட்டாள். உன்னை வெளிநாட்டுல விட்டுட்டு நாங்க இங்க குப்பை கொட்டுறதாவது? அதெல்லாம் நடக்காத விஷயம். இவன் நண்பனிடம் சொன்ன பதிலேயே திரும்ப மனைவியிடம் சொன்னான். ஏங்க நடக்காது? இதே வேலைதான் எங்க ஊர்ல என் தோழி ஒருத்தி போயிருக்கா. 2 வருஷத்துல குடும்பம் மாடி வீடு கட்டி வசதியாயிடுச்சு என்றாள். தினகர் மௌனமாக இருந்தான். நீங்க மனசு வச்சா நாமும் அப்படி ஆகிடலான்னு தோணுது. எனக்கு என்னமோ இந்த வாய்ப்பை நழுவ விட்டால் வலிய வர லட்சுமியை விரட்டி அடிக்கிறதா படுது. தன் மனதில் பட்டதை சொன்னாள். அவளுக்கும் குடும்ப பொறுப்பு, மற்றவர்கள் போல் வசதியாக வாழ ஆசை. சம்பந்தப்பட்டவளே சம்மதிக்கிறாள், விருப்பப்படுகிறாள். ஆளை அனுப்பி விட்டுவிட்டு பிள்ளைகளை வைத்து கொண்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டால் நாமும் ஏன் அப்படி ஆகக்கூடாது? தினகருக்குள்ளும் இப்படி மனசு புரண்டு நினைத்தது. கொஞ்சம் தீவிர யோசனை, கஷ்ட நஷ்டங்களா ஆராய்ந்த பிறகு சரி சம்மதித்தான். ஏற்பாடு பண்ணுங்க. வனிதா முகத்தில் சட்டென்று சந்தோஷங்களை மலர்ச்சி சொன்னாள். தினகர் நண்பனிடம் விஷயத்தை சொன்னான். அதோடு பணம் புரட்ட முடியாத கஷ்டத்தையும் சொன்னான். அந்த கவலையை விடு, நான் பார்த்துக்கிறேன், தைரியம் சொன்ன பரமு உடனே தொலைபேசியில் துபாய்க்கு தொடர்பு கொண்டான். விசாவும் பணமும் அனுப்பினால்தான் கையோடு அழைத்து வருவதாக செய்தி சொன்னான். சரியென்று அங்கே இருந்து பச்சை கொடி அசைந்தது. திண்ணையில் சமைந்த பெண்ணிற்கு திடுக்கென்று திருமணமாம். முடிந்ததைப் போல வனிதா ஒரே மாதத்தில் பறந்துவிட்டாள். முதல் மாதம் 10,000 அனுப்பினால் அடுத்த மாதம் 20, அடுத்து 6 மாதம் கழித்து பிளாட் வாங்க சொல்லி ஒரு சில லட்சங்கள், அடுத்து வீடு கட்ட சொல்லி தேவையான பணம்.
2 வருடங்களில் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் கொஞ்சம் சொத்து, எல்லா வசதிகளோடும் குடும்பம் உயர்ந்து விட்டது. இதோ திரும்பி வந்திருக்கிறாள். தினகர் நினைவு களைய வனிதா மெல்ல அறைக்குள் நுழைந்து கதவை சத்தம் போடாமல் சாத்தி இவன் அருகில் வந்து கட்டிலில் அமர்ந்தாள். சுவர் கடிகாரத்தில் மணி 12:30. தினகர் ஆசை ஆவலாய் மனைவியை அணைத்தான். வனிதா முகத்தில் ஆர்வம் விருப்பமில்லை. கணவன் கைக்கு எட்டாமல் கொஞ்சம் விலகி அமர்ந்தாள். பயணக்கலை போ. என்ன வனிதா? தினகர் தாபமாய் ஏறிட்டான். நமக்குள்ளே கொஞ்சம் பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் இருக்கு. சொல்லு. நீங்க அதிர்ச்சி அடையக்கூடாது. நான் எதையும் தாங்கும் இதயம். என்ன? துபாயில எனக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. வேடிக்கை வேணாம், விஷயத்த சொல்லு. நான் சொல்றது உண்மை. தினகர் இப்போது அதிர்ந்து அவளை பார்த்தான். வனிதா தொடர்ந்தாள். எனக்கு முதல் 6 மாசம் எந்த பிரச்சனை தொந்தரவும் இல்லை. அப்புறம்தான் கஷ்டம். முதலாளிக்கு என் மேல கண். அவர் மட்டும் இல்லாம அவருக்கு 2 வயசு பிள்ளைங்க. அவளுங்களுக்கும் என் மேல ஆசை. வீட்ல உள்ள பொம்மநாட்டிக்கு தெரியாம ஆண் ஆளுக்கு வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒத்து போனால் ஆபத்து. 4 பேரும் குத்தி குதறிடுவாங்க. சின்ன பின்னம். அது மட்டும் இல்ல, அங்க கள்ள தொடர்புக்கு கடுமையான தண்டனை. பொழைக்க வந்த நம்மை காட்டி கொடுத்துட்டு பழி சுமத்தி அவங்கள தப்பிச்சிடுவாங்க. ஆனா நான் உசுருக்கு உயிர் போய் இங்கே குடும்பம் சின்ன பின்னம். எந்தவித சேதாரமும் இல்லாம எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சேன். அப்போ அங்க அதே வீட்ல டிரைவராய் வேலை பார்க்கிற சிலோன்காரன் கிட்ட என் நிலையை கஷ்டத்தை சொன்னேன். அதுக்கு அவர் வெளிநாட்டுல வந்து வேலை செய்கிற வீட்டுக்குள்ளேயே தங்கிக்கிறது பெரிய பிரச்சனை. ராத்திரி தூங்க கூட விடாம கண்ட நேரத்திலையும் எழுப்பி 24 மணி நேரம் வேலை வாங்குவாங்க. அடுத்து ஆம்பளைங்க கிட்ட இந்த தொந்தரவு சொன்னார். இதுக்கு என்னதான் தீர்வு? தப்பிக்க என்ன வழி சொல்லுங்க என்று கேட்டேன். வழி இருக்கு வனிதா, அதுக்கு நீ மனசு வைக்கணும் என்றார் அவர். என்ன? ஏறிட்டான். நீ இங்கே ஒரு திருமணம் முடித்து ஆம்பளை துணையோட இருந்தால் ஒருத்தனும் நெருங்க மாட்டான் சொன்னார். சார், அலறினேன். அலறாதே வனிதா, நிஜம். உன்னை மாதிரி வேலைக்கு வர்றவங்க ஒன்னு ஒத்து போய் உசுரை காபந்து பண்ணிக்கணும். இல்ல இப்படி செய்துக்கணும். எங்கும் தாலி கட்டிய தம்பதிகளை யாரும் வீண் விவகாரம்னு தொட தயங்குவாங்க. அதனால இந்த ஏற்பாடு. அதுக்கு ஏன் திருமணம்? ஆண் பெண் நட்பாய் ஒரு இடத்துல சேர்ந்து வாழ்ந்து வேலைக்கு வரக்கூடாதான்னு நீ கேட்கலாம். அதுல சிக்கல் சிரமம் இருக்கு. இங்கே ஆம்பளை பொம்பளைய திருமணம் இல்லாம சேர்ந்து வாழறது தப்பு. கடுமையான தண்டனை என்று சொன்னார். எனக்கு உடம்பு வெள்ளவெளத்து ஆடி போச்சு. பரிதாபமாய் அவரை பார்த்தேன். உனக்கு விருப்பம்னா நாம அப்படி வாழலாம் என்று சொன்னார். ஐயோ, காதை பொத்தி கத்தினேன். அந்த ஆள் அசரலை. இதோ பார் வனிதா, நாம புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டு இங்கே பொழைக்க வந்து தனிக்கட்டையா இங்க நமக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நாம தான் சமாளிக்கணும். தவிர்க்க முடியாதது. இவனுங்க தொந்தரவு கஷ்டங்களுக்காக நாம இந்தியா திரும்பி சொந்த ஊர் போனா நமக்கு கஷ்டம். தவிர்க்க நாம போராடியே வாழணும். அதுக்கு இந்த வழியை தவிர வேற நல்ல வழி இல்ல என்று நிறுத்தினார். புருஷன் தொல்லை தாங்காமல் தங்கை ஓய்வெடுக்க அக்கா வீட்டுக்கு போனாள். அவள் தங்கையை தூக்கி தன் புருஷனிடம் போட்ட கதையாய் நாம கஷ்டத்தை சொன்னால் இவன் நம்மை வளைச்சு குடும்பம் நடத்த அழைக்கிறானே. பார்த்தேன். அந்த ஆள் என் மனதை படித்தது போல. நீ நினைக்கிறது தப்பு வனிதா. நம்ம கஷ்டம் தீரவே இந்த யோசனை. அடுத்து இங்கே நடக்கிறது நாம சொன்னாலொழிய ஊருக்கு தெரியாது. அது நமக்கு பெரிய பலம். அப்புறம் இங்க கல்யாணம் கட்டுன ஒன்னா வாழும்போது உணர்ச்சி வசப்பட வாய்ப்புண்டு. செக்ஸ் ஒரு பிரச்சனையா இருக்குன்னு நீ நினைக்கலாம். நியாயம். கட்டுப்பாடாய் இருக்க பழகிட்டால் பிரச்சனை தீர்ந்தது. அதையும் மீறி தேவைனா யார் தொட்டாலும் காசுன்னு நமக்குள்ள ஒரு முறை ஏற்படுத்தி கொண்டால் அதிகம் போகாது என்று முடித்தார். எனக்கு அந்த ஆள் சொன்ன நீதி நியாயங்கள் தெளிவாக தெரிந்தது. பெண் எங்கு சென்றாலும் செக்ஸ் பிரச்சனை புரிந்தது. கண்டவர்கள் கைப்பட்டு காக்கைகள் குத்தும் எருமை புண்ணாய் சிதைவதை விட இப்படி ஒருத்தனிடமிருந்து வாழ்வது நல்லது தோன்றியது. சரி, ஒப்புக்கொண்டேன். அடுத்து 1 வாரத்தில் எங்கள் திருமணம். தனி குடித்தனம். இப்போ அவரும் தன் சொந்த ஊருக்கு போயிருக்கார். நாங்க 2 பேரும் சேர்ந்தே லீவு போட்டு புறப்பட்டோம். நிறுத்தினாள். தினகருக்கு அதிர்ச்சியின் உச்சியில் கொட்டத ஏறணி இல்லை. சிறிது நேரம் கழித்து
நீங்க 2 பேரும் நிஜ கணவன் மனைவி ஆகியாச்சா? மெல்ல கேட்டான். குரல் கிணற்றுக்குள்ளிருந்து வருவது போல ஒலித்தது. ம் எத்தனையோ தடவை. வனிதா அழுத்தம் திருத்தமாக சொன்னாள். தினகருக்கு நெஞ்சில் சம்மட்டி அடிவலி. அப்படின்னா எந்த துணிச்சல்ல இங்க வந்த? ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டு கேட்டான். ஏ என்ன விஷயம்? அவளும் அமைதியாக கேட்டாள். நீ இந்தியா வந்திருக்க கூடாது. இந்த அறைக்குள் நுழைஞ்சிருக்க கூடாது. நீங்க நல்லா யோசனை பண்ணிதான் பேசுறீங்களா? இதுல என்ன யோசனை? இங்க இருக்கிற எல்லா சொத்துக்கும் நான் சொந்தக்காரி. ஓஹோ, அந்த அகங்காரமா? எனக்கு தேவையில்லை. பிள்ளைங்க வேணாம். விவாகரத்து தாராளமாக வாங்கிக்கலாம். நான் தயார். நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. என் வாழ்க்கை இங்கே நமக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் நான் சொல்லிதான் உங்களுக்கே தெரியும். நான் உண்மையான மனைவியாய் உங்ககிட்ட வாழணும் என்கிறதுக்காகத்தான் விஷயத்த சொன்னேன். விவாகரத்து நம்ம பிள்ளை மனசை பாதிக்கும். அது அவர்கள் எதிர்காலத்தை சிதைக்கும், குலைக்கும். மூடி மறைச்சு வாழ்ந்தால் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை. உன் நல்ல மனசுக்கு நன்றி. ஆனா உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள் கம்பளி பூச்சி ஊறும். மனசை பாதிக்கும். காலம் அதை மாத்தும். ஓகே, நான் இங்க இல்லாத இந்த 4 வருஷத்துல நீங்க யோக்கியமா இருந்திருக்கீங்களா? சாமி சத்தியமா நான் தப்பு செய்யல. நம்புறேன். என்னை மன்னிக்க உங்களுக்கு மனசு இல்லையா? இல்ல. சட்டென்று எடுத்திருந்தார் போல் சொல்ல வாய் வரவில்லை தினகருக்கு. மௌனமாக இருந்தான். இன்னைக்கும் இது ஆணாதிக்கம் உள்ள உலகங்க. எத்தனையோ ஆம்பளைங்க மனைவி இல்லாத மத்தவளை தொட்டு வீட்டுக்குள் நுழையிறாங்க. பொம்மநாட்டி அவர்களை மன்னிச்சு ஏத்துக்கிறாள். அந்த பெரிய மனசுதான் இன்னும் ஆம்பளைங்களுக்கு வரல. ஆம்பளைக்கு கம்பளி பூச்சி அருவருப்புன்னா பொண்டாட்டிக்கும் அப்படித்தானே இருக்கும். நாம எல்லாரும் மனுஷ ஜாதி. தப்பு செய்தா ஆண் பெண் அனைவருக்கும் அப்படிதான் இருக்கும். நான் என் செய்கையை நியாயப்படுத்துறதுக்காக இது சொல்லல. அது வழி இல்லாம தெரிஞ்சு நடந்த தப்பு. வேண்டாம்னு நான் ஊர் திரும்ப விருப்பப்பட்டால் விஷா கொடுத்து விட்டு விடுவாங்களா? பணத்தை வச்சுட்டு போ, இல்ல உழைச்சிட்டு போன்னு சொல்லுவாங்க. நம்ம சக்திக்கும் பணம் திருப்ப முடியாது. உழைச்சிட்டு தான் திரும்பணும். எதிர்த்த பிறகு கஷ்டம் அதிகம் இருக்கும். நாளையும் யோசிச்சுதான் நான் அந்த ஏற்பாட்டுக்கு ஒத்துக்கிட்டேன். நல்ல மனைவி மனசுல கள்ளங்கபடம் இருக்கக்கூடாது. சொல்லிட்டேன். ஏன் மன்னிக்க கூடாது? நிறுத்தினாள். தினகர் நிதானித்தான். அங்கு ஆண் புத்திசாலியோ இல்ல பெண் புத்திசாலியோ வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார்கள். மனதில் பட்டது. அதே சமயம் யார் புத்திசாலியாக இருந்தால் என்ன? அது புரண்டது. நல்ல கணவன் மனைவிக்குள் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. வனிதாள் கொட்டிவிட்டாள். ஏன் மன்னிக்க கூடாது? அருவருப்பு என்பது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். பெண்கள் பெரிய மனசுக்காரிகளாய் தப்பு செய்யும் ஆண் மன்னித்து வாழும்போது ஆணும் ஏன் அப்படி மாறக்கூடாது? சட்டென்று பிரிந்த விவாகரத்து கொடுத்து கூட்டை கலைத்து விடுவதென்பது சுலபம். ஆனால் பின் விளைவுகள், பிள்ளைகள், பிரிவு, மனசு அபாயம், தம்பதிகளின் சொந்த விருப்பு வெறுப்பு, விவாகரத்து காரணமாக எத்தனையோ குழந்தைகள் அல்லாடுகின்றனர். அவனுக்குள் யோசனைகள் விரிய நடுங்கினான். சிறிது நேரத்திற்கு பின் பிள்ளைங்களுக்காக மன்னிக்கிறேன். ஆனா மறக்க முடியாது. அடுத்த சம்பாத்தியம் போதும். வெளிநாட்டு உறவு வேலையெல்லாம் ஒரு கெட்ட கனவாய் நினைச்சு மறந்துடணும். தீர்மானமாய் சொன்னான். பெரிய சுமை நீங்கிய உணர்வு. வனிதா நன்றிங்க தள்ளுதழுத்தாள். ஆனந்தம் கலங்க கணவனை கையெடுத்து கும்பிட்டாள். இந்த கதையை கேட்ட அனைவருக்கும் நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் செஞ்சு சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க.